ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து சாட்ஜிபிட்ல டாப் 10 சென்னையோட பெஸ்ட் பிரியாணியை லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். அதை இவர் ரேங்க் பண்ணுவா. அது உங்களுக்கு எது ரேங்க்னு சொல்லிட்டு நீங்களும் ரேங்க் பண்ணி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி. சாட்ஜிபிட் இத சென்னை லிஸ்ட் கொடுத்தா நம்பர் 1 இல்லையா? சென்னை பிரியாணில சென்னையில இருக்க பிரியாணி. ஓ கைஸ், இது சென்னை பிரியாணி கிடையாது. டாப் 10 பிரியாணிஸ் இன் சென்னை. சென்னையில இருக்க பிரியாணி திண்டுக்கல் தலப்பாக்கட்டி. தலப்பாக்கட்டி எஸ்எஸ் ஹைதராபாத். அது குவாண்டிட்டி நிறைய இருக்குமே. ஓகே ஃபைன். யாமோதீன். யாமோதீன் ஆக்சுவலி பெஸ்ட் பிரியாணி. சார்மினார் பிரியாணி. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வித் சார்மினார் வந்து அவ்வளோ நல்லா இல்ல. டாப் 10ல 10 கிடையாதா? காலிட்ஸ் பிரியாணி. என்ன காலியா கிடக்கு? நான் நம்பர் 1 ஒன்னு வச்சிருக்கேன். காலிட்ஸ் 9. ஆசிஃப் பிரியாணி. படி 6. ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி. இதை நம்பர் 1 சொல்லுவேன். என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பிரியாணில. ஆனா எனக்கு சென்னையில இன்னொரு ஒரு பெஸ்ட் பிரியாணி இருக்கு. அது ரொம்ப சின்ன கடை தான். ஆனா அது வருமானம் தெரியல. ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி 1. சுக்குபாய் பிரியாணி 4 இருக்கா? இருக்கும் போல. சுக்குபாயா? ஓகே. ஜைத்தூன்ல பிரியாணியே நான் சாப்பிட்டது இல்ல. அது மல்டி குசின் ரெஸ்டாரண்ட். பிரியாணி சாப்பிட்டிருந்தா நானும் சாப்பிட்டது இல்ல. இதெல்லாம் சாட்ஜிபிட் சொல்லுது. ஆமா இதெல்லாம் சொல்லுது. பிரதர்ஸ் பிரியாணி. இந்த மாதிரி கடை எங்க இருக்கு? பள்ளிக்கரணை சாப்பிட்டுமே. சூப்பரா இருந்துச்சுன்னா அது எங்க வைக்கிறதுன்னு தெரியல எனக்கு. 10க்கு அடியில கொஞ்சம் இருக்கா? உள்ளதான் இருக்கு. நெக்ஸ்ட். ஓகே, இதுதான் டாப் 10 சென்னையில இருக்கிற பிரியாணில எங்களோட ரேங்கிங். ஆனா என்னோட பர்சனல் ஃபேவரட் ஆம்பூர் ஸ்டார் பிரியாணியோட இன்னும் அட்டாச்மெண்ட்ல வர்றது வந்து தாம்பரம் சைடு ஈஸியேட்னு ஒரு கடை இருக்கும். பிறந்தே விட்டுறாங்க. அதனால அதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட பர்சனல் ஃபேவரட் பிரியாணியை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பை. ஊர்ல எவ்வளவு விதமான பிரியாணி இருந்தாலும் at the end of the day, biryani is not just a food, it's an emotion.